வணக்கம். எட்டத்திற்கும் என்ற செய்திகளை வழங்குவதற்காக நான் காயத்ரி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். காணாமல் போன தமிழக மீனவர் ஆற்றில் சடலமாக மீட்பு. கர்நாடக வனத்துறையின் துப்பாக்கிச் சூட்டில் இறந்தாரா என விசாரணை. தமிழ்நாட்டு மீனவர் உயிரிழக்க காரணமான கர்நாடக வனத்துறையினரை கைது செய்ய வேண்டும். சீமான், அன்புமணி ராமதாஸ், முத்தரசன் உள்ளிட்டோர் வலியுறுத்தல். வேட்டைக்காரர்களை விரட்ட வானத்தை நோக்கி சுட்டதாக கர்நாடக வனத்துறை விளக்கம். 4 பேரும் தமிழ்நாட்டு ஆற்றுப் பகுதியில் தப்பிச் சென்றதாகவும் தகவல். துப்பாக்கிச் சூட்டின் போது உயிரிழந்த தமிழ்நாடு மீனவரின் உடல் சேலம் வந்தது. இயற்கைக்கு மாறான மரணம் என வழக்கு. சர்ச்சைக்குள்ளான அன்புஜோதி ஆசிரமத்தில் காவல்துறையினர் சோதனை. ஆசிரமத்தில் தங்க வைக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்பட்ட மருந்துகள் குறித்தும் ஆய்வு. சீலிட்ட உரையில் மத்திய அரசு அளித்த ஆலோசனையை ஏற்க நீதிபதிகள் மறுப்பு. நிபுணர் குழுவை உச்சநீதிமன்றமே அமைக்கும் என திட்டவட்டம். தென்காசியில் மட்டுமே கேரள மருத்துவ கழிவுகள் கொட்டப்படுவதாக தமிழ்நாடு அரசு பதில். உரிய நடவடிக்கை உத்தரவு. பல்வேறு கல்வி நிறுவனங்களில் உள்ள 21 பட்டப்படிப்புகள் அரசு பணிக்கான கல்வித் தகுதிக்கு இணையானவை அல்ல. தமிழ்நாடு உயர்கல்வித்துறை அறிவிப்பு. அதானி குழும முறைகேட்டால் இந்தியாவில் ஜனநாயக மறுமலர்ச்சி ஏற்படும் என அமெரிக்க தொழிலதிபர் சோரஸ் கருத்து. இந்தியாவில் ஜனநாயக முறையை அழிக்க திட்டம் என பாஜக பதிலடி. சென்னை வரும் வெளியூர் பேருந்துகள் தாம்பரம் வழியாக செல்ல அனுமதி. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறை அறிவிப்பு. மகாராஷ்டிராவில் அம்பு சின்னத்தை ஷிண்டே தரப்பிற்கு வழங்கியது தேர்தல் ஆணையம். உத்தவ் தாக்கரேவிற்கு பெரும் பின்னடைவு. மின்கம்பங்களில் கட்டப்பட்டுள்ள கேபிள் கம்பிகளை அகற்ற வேண்டும். 15 நாட்கள் கெடு விதித்து மின்சார வாரியம் உத்தரவு. டெல்லி, மும்பையில் உள்ள ட்விட்டர் அலுவலகங்களை மூடினார் எலன் மஸ்க். பெங்களூருவில் உள்ள அலுவலகம் மட்டும் செயல்படும் என அறிவிப்பு. IPL 16வது சீசனுக்கான அட்டவணை வெளியீடு. மார்ச் 31ஆம் தேதி நடைபெறும் முதல் போட்டியில் குஜராத்தை எதிர்கொள்கிறது சென்னை. இந்திய கிரிக்கெட் அணியின் தேர்வுக்குழு தலைவர் சேத்தன் சர்மா ராஜினாமா. வீடியோ மீம்ஸ்களை வெளியிட்டு கலாய்க்கும் விராட் கோலியின் ரசிகர்கள். கர்நாடக வனத்துறையினர் துப்பாக்கியால் சுட்டதில் குண்டு பாய்ந்து சேலம் மேட்டூரைச் சேர்ந்த மீனவர் உயிரிழந்தார். தமிழ்நாடு கர்நாடக எல்லையையொட்டி பாயும் பாலாற்றில் சுற்றுவட்டார மாவட்ட மீனவர்கள் பலரும் மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர். அந்த வகையில் மேட்டூரை அடுத்த கோவிந்தபாடியைச் சேர்ந்த ராஜா, இளைய பெருமாள், தருமபுரி மாவட்டம் ஏமனூரைச் சேர்ந்த ரவி ஆகிய 3 பேரும் கடந்த 14ஆம் தேதி பாலாற்றில் பரிசல் மூலம் மீன்பிடிக்க சென்றிருந்தனர். அப்போது பரிசலில் ஆற்றை கடந்து மறுகரைக்கு சென்ற 3 பேரும் நள்ளிரவு 2 மணிக்கு கர்நாடக வனப்பகுதியில் மான் வேட்டையில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. அப்போது அங்கு வந்த வனத்துறையினர் 3 பேரையும் சரணடையச் சொல்லி வானத்தை நோக்கி துப்பாக்கியால் சுட்டதாகவும், பதிலுக்கு தமிழக மீனவர்கள் துப்பாக்கியால் சுட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் கர்நாடக வனத்துறையினர் தமிழக மீனவர்களின் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக கூறப்படுகிறது. அப்பொழுது தாங்கள் கொண்டு வந்த பொருட்களை அங்கேயே போட்டுவிட்டு தமிழ்நாடு மீனவர்கள் தப்பி ஓடியதாக சொல்லப்படுகிறது.
அங்கிருந்து ஆற்றில் குதித்து நீந்தி ரவி மற்றும் இளைய பெருமாள் தமிழ்நாடு எல்லையை அடைந்த நிலையில் ராஜா மட்டும் திரும்பவில்லை. இதனிடையே தமிழ்நாடு மீனவர்கள் விட்டுச் சென்றதாக கூறப்படும் நாட்டு துப்பாக்கி, வேட்டையாடப்பட்ட 2 புள்ளிமான்கள், செல்போன், பரிசல் ஆகியவற்றை பறிமுதல் செய்து கர்நாடக வனத்துறை அலுவலகத்திற்கு கொண்டு சென்றனர். இது தொடர்பாக கர்நாடக வனத்துறையினர் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த மாதேஸ்வரன் மலை போலீசார் தப்பி ஓடிய 3 பேரையும் தேடி வந்தனர். இந்த நிலையில் பாலாறு நீர்த்தேக்க பகுதியான காவிரி ஆற்றில் துப்பாக்கி குண்டு பாய்ந்த நிலையில் ராஜா சடலமாக மீட்கப்பட்டார். இதையடுத்து உடலை கைப்பற்றிய ஈரோடு மாவட்டம் பர்கூர் போலீசார் இயற்கைக்கு மாறான மரணம் என வழக்கு பதிவு செய்து பிரேத பரிசோதனைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு உடலை அனுப்பி வைத்தனர். ஏற்கனவே கடந்த 2014ஆம் ஆண்டு பாலாறு வனப்பகுதியில் மான் வேட்டைக்கு சென்ற தமிழகத்தைச் சேர்ந்த பழனி என்பவரை கர்நாடக வனத்துறையினர் சுட்டுக் கொன்றனர். இந்நிலையில் மீண்டும் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தால் அப்பகுதியில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. பதற்றத்தை தணிக்க 2 மாநில எல்லையில் போலீசார் குவிக்கப்பட்டனர். போக்குவரத்தும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. இதனிடையே ராஜாவின் குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்க கோரியும் துப்பாக்கிச் சூடு குறித்து நீதி விசாரணை நடத்த கோரியும் பாலாறு எல்லைப் பகுதியில் ராஜாவின் உறவினர்கள் 100க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கர்நாடகா எல்லைக்கு வரக்கூடாது, வந்தா அந்த சைடு ஒயலாப்பேரிய அந்த சைடு வேட்டை தடுப்பு சட்டம் போட்டிருக்காங்க. அதனால அந்த சைடு போனா வேட்டைக்கு வந்திருக்காங்க அப்படின்ற சந்தேகத்தின் பேர்ல மீன் பிடிக்க போற மீன் வேட்டைக்காரர்களை சுட்டுக் கொள்றதா அவங்களுக்கு இது வழக்கமா இருக்கு. சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று ஆய்வு செய்த மேட்டூர் எம்எல்ஏ சதாசிவம் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். உரிய இழப்பீட்டுத் தொகை பெற்றுத்தர நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்து அனைவரும் கரைந்து சென்றனர். இதனிடையே ராஜாவின் உடல் பிரேத பரிசோதனைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. அங்கு ராஜாவின் மரணம் குறித்து நீதி விசாரணை நடத்த கோரி உடலை வாங்க குடும்பத்தினர் மறுத்துவிட்டனர். அதுக்கு மேல என்ன சொல்றது, அவங்க மேல கர்நாடகா மேல நடவடிக்கை எடுக்கணும். இதே மாதிரி இன்னொரு கொலை நடக்கவும் கூடாது. நிறைய காயங்கள் இருக்குது. நல்லா ரொம்ப சித்திரவதைப்பட்டி கொண்ட மாதிரி இருக்குங்க சார். உடம்பெல்லாம் உறிஞ்சிருக்குது. கரண்ட் விட்டு கொண்டிருக்கிறாங்க. துப்பாக்கி சூடும் பட்டிருக்குங்க சார். துப்பாக்கி சூடு பட்டிருக்கு. நிறைய காயங்கள் இருக்குங்க சார். குழந்தைங்க 3 குழந்தைங்க, சிறு குழந்தைங்க, அதுவும் சின்ன பிள்ளை. அதுக்கு ஏதாவது ஒண்ணு கிடைக்கணும். வேற எந்த இதுவுமே இல்லை. அதுங்க எப்படி பொழைக்கு 3 எப்படி கரை சேர்த்துறது? எங்கேதான் ஒரு சொத்துக்கு திந்தா கூட பரவாயில்ல, அதெல்லாம் எதுவும் இல்லை. இந்நிலையில் தமிழ்நாடு கர்நாடக எல்லை பகுதிகளில் தொடரும் இதுபோன்ற சம்பவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும் 2 மாநில வனத்துறையினரிடையே சுமூக போக்கை கடைபிடிக்க வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மீனவர் ராஜா மரணம் தொடர்பாக கர்நாடக வனத்துறையினரை கைது செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். மீனவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதை திசை திருப்பும் நோக்கில் அவர்கள் மான் வேட்டைக்கு சென்றதாகவும் தற்காப்பிற்காகவே சுட்டதாக கர்நாடக வனத்துறையினர் பொய் செய்தியை பரப்பி வருவதாகவும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தமிழ்நாடு காவல்துறை வழக்கு பதிவு செய்து கர்நாடக வனத்துறையினரை கைது செய்ய வேண்டும் என்றும் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். இதேபோல இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கர்நாடக வனத்துறையின் செயலை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில செயற்குழு வன்மையாக கண்டிப்பதாக தெரிவித்துள்ளார். இந்த விவகாரம் தொடர்பாக உரிய விசாரணை நடத்தவும் மீனவ ராஜாவின் குடும்பத்திற்கு மறுவாழ்விற்காக இழப்பீடு வழங்கவும் தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் முத்தரசன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாடு மீனவர் ராஜாவை சுட்டுக் கொன்ற கர்நாடக வனத்துறையினர் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாலாற்றில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது பரிசல்கள் மீது அத்துமீறி கர்நாடக வனத்துறையினர் கண்மூடித்தனமாக துப்பாக்கிச்சூடு நடத்தியதை ஏற்கவே முடியாத பெரும் கொடுமை என்றும் இது தொடர்பாக கர்நாடக வனத்துறையினர் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் வேடிக்கை பார்க்கும் தமிழ்நாடு அரசின் மெத்தன போக்கு வன்மையான கண்டனத்திற்குரியது என்றும் சாடியுள்ளார். மேலும் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்து அவர்களை விரைந்து கைது செய்து சட்டப்படி கடும் தண்டனை பெற்றுத்தர உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உயிரிழந்த ராஜாவின் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலையும் 50 லட்சம் ரூபாயும் துயர் துடைப்பு நிதியாக வழங்க வேண்டும் என்றும் சீமான் வலியுறுத்தியுள்ளார்.
மான்வேட்டையில் ஈடுபட்டதால் தான் தமிழக மீனவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக கர்நாடக வனத்துறை விளக்கம் அளித்துள்ளது. ஈரோடு மாவட்டம் பர்கூர் வனப்பகுதியில் நடந்த இந்த சம்பவம் தொடர்பாக கர்நாடக மாநில வனத்துறை அடையாளம் தெரியாத 4 நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறது. இது தொடர்பான முதல் தகவல் அறிக்கையில் இரு மாநில எல்லையில் உள்ள வனப்பகுதியில் துப்பாக்கி சத்தம் கேட்டு சம்பவ இடத்திற்கு வந்த கர்நாடக வனத்துறையினர் வேட்டை கும்பலை சரணடையச் செய்ய வானத்தை நோக்கி துப்பாக்கியால் சுட்டு எச்சரித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் வேட்டை கும்பல் வனத்துறையினர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதாகவும் இதனால் அதிர்ச்சியடைந்த வனத்துறையினர் பதிலுக்கு மான்வேட்டையில் ஈடுபட்ட தமிழக வேட்டை கும்பல் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்போது வேட்டை கும்பல் மான் மற்றும் துப்பாக்கிகளை அங்கேயே போட்டுவிட்டு ஆற்றில் குதித்து தப்பிவிட்டதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் அவர்களின் பரிசலில் இருந்த 2 மூட்டை மான் இறைச்சி, நாட்டு துப்பாக்கி ஆகியவற்றையும் பரிசலையும் பறிமுதல் செய்து வைத்திருப்பதாகவும் கர்நாடக வனத்துறை தெரிவித்துள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் நாளை முதல் வாக்காளர்களுக்கு பூத் ஸ்லிப் வழங்கப்படும் என்று தேர்தல் அலுவலர் சிவக்குமார் தெரிவித்துள்ளார். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு வரும் 27ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. இதனையொட்டி முன்னேற்பாடுகளும் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. வாக்குப்பதிவு மையங்களில் பணியாற்றவுள்ள 1206 அலுவலர்களுக்கான 2ஆம் கட்ட பயிற்சி வகுப்பு ரங்கம்பாளையத்தில் உள்ள கல்லூரியில் நடைபெற்றது. வாக்குப்பதிவு இயந்திரத்தை கையாளும் முறை, விவிபேட் இயந்திரத்தை பரிசோதித்தல், பழுதை சரி செய்தல் என பல்வேறு பயிற்சிகள் வழங்கப்பட்டன. செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த தேர்தல் அலுவலர் சிவக்குமார் 24ஆம் தேதி அடுத்த கட்ட பயிற்சி அளிக்கப்படும் என்றும் நாளை தொடங்கி 3 நாட்களுக்கு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் சின்னம் பொருத்தும் பணிகள் நடைபெறவுள்ளதாகவும் குறிப்பிட்டார். பொதுமக்கள் வாக்காளர் பெருமக்களுக்கு பூத் ஸ்லிப் கொடுக்குற பணியும் உத்தேசமாக நாளைக்கு தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது. ஒவ்வொரு கட்டமாக தேர்தல் வாக்குப்பதிவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சுட்டு இருக்கிறோம். திமுக ஆட்சியில் ஈரோட்டில் எந்தவிதமான வளர்ச்சித் திட்டங்களும் கொண்டுவரப்படவில்லை என்று அதிமுக வேட்பாளர் தென்னரசு குற்றம் சாட்டியுள்ளார். ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கு 9 நாட்கள் மட்டுமே உள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றன. இதில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் தென்னரசு கருங்கல்பாளையம், வண்டியூரான் கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் திறந்தவெளி வாகனத்தில் வீதி வீதியாக சென்று தனக்கு ஆதரவு திரட்டினார். அப்போது அதிமுகவினர் ஆட்டம் பாட்டத்துடன் உற்சாகமாக அணிவகுத்து சென்றனர். கிருஷ்ணம்பாளையத்தில் உள்ள 25வது வார்டு பகுதியில் பேசிய தென்னரசு திமுக ஆட்சியில் ஈரோட்டில் எந்தவிதமான வளர்ச்சிப் பணிகளும் மேற்கொள்ளப்படவில்லை என்று குற்றம் சாட்டினார். மேலும் அவர்கள் ஏதேனும் செய்தார்கள் என கூறினால் இந்த போட்டியிலிருந்தே விலகிக் கொள்வதாக கூறி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். எப்படி இந்த ரோடாட்டம் வருது? எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த ரோடு போட்டு கொடுத்தேன். ஊரூடா தண்ணி வருதா இல்லையா? ஊராட்சி கோட்டை தண்ணி எப்படி வருது? முன்னையெல்லாம் தண்ணி இப்படி வந்ததா? 4 நாளைக்கு கூட வராதுன்னு சொன்னீங்க. இப்போ டெய்லி தண்ணி வர அளவுக்கு பண்ணி கொடுத்துருக்கிறோம். 484 கோடி ரூபாய் அந்த திட்டம் சாதாரண திட்டம் இல்ல. எந்த திமுக காரனாலும் இந்த திட்டத்தை கொண்டாட முடியாது. புரட்சி தலைவர் அம்மா எடப்பாடியால தான் முடியும். அதே மாதிரி நீங்களாம் நோயற்ற வாழ்வு குறையற்ற செல்லும் மாதிரி கொண்டு 81 கோடி ரூபாய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை ஈரோட்ல கட்டிட்டு இருக்கிறோம். திமுக கட்டினாங்களா? ஈரோட்ல எந்த வேலையாவது செஞ்சாங்கன்னு சொல்லுங்க, நான் விட்டுறேன். ஒரு வேலை திமுக ஆட்சியில் நடந்ததா? இல்ல. இதனிடையே மரப்பாலம் பகுதியில் அதிமுக வேட்பாளர் தென்னரசுக்கு ஆதரவாக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது தங்களின் பிரச்சார கூட்டத்திற்கு பொதுமக்கள் வர வேண்டும் என்று கூறி சந்தனம் போட்டு வெற்றிலை பாக்கு வைத்து அழைப்பு விடுத்தார். மேலும் மனசாட்சிப்படி நல்ல வேட்பாளருக்கு வாக்களியுங்கள் என்று பெண்களிடம் கேட்டுக் கொண்டார். அத்துடன் குழந்தைகளுக்கு சாக்லேட் கொடுத்தும் வாக்காளர்களை கவர்ந்தார். மனசாட்சி பிரகாரம் வாக்களிங்க. நாங்க ஒண்ணு எங்களுக்கு தான் வாக்களிக்கலாம் சொல்ல மாட்டோம்.
பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய செல்லூர் ராஜு மாலை நேரங்களில் அதிமுக கூட்டத்திற்கு வாக்காளர்கள் வந்துவிடக் கூடாது என்பதற்காக அவர்களுக்கு 500 முதல் 1000 ரூபாய் வரை கொடுத்து திமுகவினர் அழைத்துச் செல்வதாக சாடினார். மேலும் திருமங்கலம் அரவக்குறிச்சி வரிசையில் ஈரோடு கிழக்கு தொகுதி பார்முலா என்ற ஒன்றை திமுக கடைபிடித்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார். எனவே தொடர்ந்து விதிமீறல் நடைபெறுவதால் இடைத்தேர்தல் நடைபெறுமா என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாகவும் செல்லூர் ராஜு தெரிவித்தார். நல்லா சிறப்பா செயல்படுறான்னு மக்கள் தீர்ப்பளித்தா சரிதான். இது வாங்கப்பட்ட தீர்ப்பாக இருக்கக்கூடாது, விலைக்கு வாங்கின தீர்ப்பாக இருக்கக்கூடாது. இந்த தேர்தல் மக்களால் மனம் வந்து செஞ்ச தீர்ப்பாக இருக்க வேண்டுமே ஒழிய எதிர்க்கட்சிகளை மிரட்டி உருட்டி வழக்கு தொடுத்து இந்த மாதிரி செய்வது இருக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. தேர்தல் ஆணையம் ஒரு பக்கம் நடவடிக்கை மாதிரி எடுக்குது. நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அழுகிற மாதிரி அழு, ஆனா நீ இங்க இருக்கிற அதிகாரிகள் ஆர்வோ இங்க இருக்கிற இந்த தேர்தல் அதிகாரியா நியமிச்சிருக்கவங்க பாத்துங்க முழுக்க முழுக்க திமுகவுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. அது தவறு என்பதை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை முன்னிட்டு பிரம்மாண்ட மோதிரங்களை அணிந்து கொண்டு அதிமுக தொண்டர் ஒருவர் பொதுமக்களிடம் வாக்குகளை சேகரித்து வருகிறார். விருதுநகர் மாவட்டம் பத்ராயிருப்பு பகுதியைச் சேர்ந்த மோதிரம் பொன்னுசாமி என்பவர் அதிமுக வேட்பாளர் தென்னரசுக்கு ஆதரவாக வீடு வீடாக சென்று வருகிறார். இவர் வாக்கு சேகரிப்பதை விட அவரின் கையில் அணிந்துள்ள மோதிரங்களே அனைவரின் கவனத்தையும் ஈர்த்து வருகின்றன. வாக்களிக்க ரெட்டலைக்கு அம்மாவோட சின்ன ரெட்டலை. ஐயா வணக்கம், வாங்க. எப்போ வந்தீங்க? காலைல இருந்தீங்களா? புரட்சித்தலை சின்ன ரெட்டலை, எம்ஜிஆர் சின்ன ரெட்டலை, உங்கள் சின்ன ரெட்டலை, பாட்டாளி சின்ன ரெட்டலை, கிழக்கு தொகுதியில செயற்கை வைக்க பெரிய சொன்னா ரெட்டலமா மாண்புமிகு முன்னாள் எம்எல்ஏ வயது முதல் தான் எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் நினைவாக 2 தங்க மோதிரமும் இபிஎஸ் மீது கொண்ட பற்றால் வெள்ளி மோதிரமும் அணிந்துள்ளதாக கூறினார். அது 10 பவுன் எம்ஜிஆர் போட்டேன். அப்புறம் அம்மா தலைவர் இறந்துட்டு அம்மா வந்தாங்க. அம்மா வந்துட்டு அம்மா சிஎம் வந்துட்டு 99ல மாண்பு புரட்சித்தலை அம்மாவை மொத்தம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து நம்ம அவரோட விசுவாசி, அம்மாவோட விசுவாசி. அவர் படம் பார்த்து நான் ரொம்ப திரும்பி வந்தேன். இது வந்து 14 முதலமைச்சர் ஆனாரு. அப்ப அவர் வந்து வெளியில போட்டேன். இந்த இன்னொரு எம்ஜிஆர் வந்து ஸ்டில்லு நல்லா இருந்துச்சு, 1000 ரூபாய். அந்த அது வந்துட்டு அதை இப்ப போட்டேன். ஈரோடு கிருஷ்ணம்பாளையம் பகுதியில் திமுக தேர்தல் பணிமனை முன்பாக அதிமுகவினர் இரட்டை இலை சின்னத்தை வரைந்தனர். இது தொடர்பாக திமுக அதிமுகவினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் அந்த பகுதியில் பரபரப்பு உருவானது. ஈரோடு கிழக்கு தொகுதியில் ஒட்டகத்தின் மீது வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட விவகாரத்தில் 2 பிரிவுகளின் கீழ் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். காங்கிரஸ் வேட்பாளர் EVKS இளங்கோவனுக்கு ஆதரவாக அமைச்சர்கள் மற்றும் திமுக நிர்வாகிகள் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக கடந்த 14ஆம் தேதி வண்டிப்பேட்டை பகுதியில் திருத்தணி தொகுதி எம்எல்ஏ சந்திரன் ஒட்டகத்தில் சவாரி செய்தவாறு இளங்கோவனுக்கு ஆதரவு திரட்டினார். இது தேர்தல் விதிமுறையை மீறிய செயல் என கூறி தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் புகார் அளிக்கப்பட்டது. இதையடுத்து பரப்புரை செய்ய அனுமதி பெற்ற திமுக பகுதி செயலாளர் குமரவடிவேல் என்பவர் மீது கருங்கல்பாளைய காவல் நிலையத்தில் வழக்கு பதியப்பட்டுள்ளது. தேர்தல் விதிகளை மீறியது மற்றும் விலங்குகள் வதை தடுப்பு சட்டத்தின் கீழ் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதியில் வாக்கு கேட்டு சென்ற அதிமுக வேட்பாளர் தென்னரசுவை 10க்கும் மேற்பட்டோர் சூழ்ந்து கொண்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. ஈரோடு கிழக்கு தொகுதிக்குட்பட்ட சந்தை பகுதியில் அதிமுக வேட்பாளர் தென்னரசு ஆதரவாளர்களோடு சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திடீரென அவரை சூழ்ந்து கொண்ட அப்பகுதி மக்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது எதுவும் செய்யாமல் இருந்துவிட்டு தற்போது வாக்கு கேட்டு வருவதாக கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். யார் ஆண்மகன் என்று கேட்பதற்காக எடப்பாடி பழனிசாமி கட்சித் தலைவராக இருப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS அழகிரி சாடியுள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் காங்கிரஸ் அலுவலகத்தில் தெலுங்கானா மாநில காங்கிரஸ் முன்னாள் தலைவர் உத்தம்குமார் ரெட்டி KS அழகிரியை சந்தித்தார். இதையடுத்து இருவரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய அழகிரி RK நகர் இடைத்தேர்தலில் TTV தினகரன் வெற்றி பெற்றது எப்படி என்று கேள்வி எழுப்பினார். கட்சித் தலைவராக இருந்து கொண்டு எடப்பாடி பழனிசாமி தரமற்ற வகையில் பேசுவதாக குறிப்பிட்ட அழகிரி தோல்வி பயத்தில் அதிமுகவினர் குற்றம் சாட்டுவதாக தெரிவித்தார்.
ஒரு அரசியல் தலைவர் லட்சியங்களை பேசணும், கொள்கையை பேசணும், தன்னுடைய வலிமையை பேசணும், மற்றவர்களுடைய குறைகளை பேசணும். ஒரு ஆம்பளையா ஆம்பளை இல்லையான்னு பேசுறதுக்கு ஒரு கட்சி அவரை தலைவராக வச்சிருக்கு. ஒன்று, அதே கேள்வியை அவரை பார்த்து கேட்க எங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகிடும்? நீங்க ஸ்டாலினோ ராகுல் காந்தியோ மண்டிட்டு போய் யாரையாவது அடங்கியதா சரித்திரம் உண்டா? ஈரோடு கிழக்கு தொகுதியில் தேமுதிக சார்பில் போட்டியிடும் ஆனந்துக்கு ஆதரவாக அக்கட்சியின் துணை செயலாளர் LK சுதீஷ் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இவர் சூரம்பட்டி 4 ரோடு, அரசு மருத்துவமனை ரவுண்டானா உள்ளிட்ட பகுதிகளில் சாலையோர கடைகளில் துண்டறிக்கைகளை வழங்கி முரசு சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது இளநீர் கடைக்கு சென்ற சுதீஷ் அங்கு வந்த வாடிக்கையாளர்களுக்கு இளநீரை சீவி கொடுத்து ஆதரவு திரட்டினார். அத்துடன் சாலையோர இட்லி கடை ஒன்றிலும் தோசை சாப்பிட்டு அங்கிருந்தவர்களிடம் வாக்கு சேகரித்தார். பின்னர் அரசு மருத்துவமனை எதிரில் உள்ள ஆவின் பாலகம் சென்று சுதீஷ் வாக்கு சேகரித்த போது அங்கு வந்த பெண்மணி ஒருவர் ஓட்டிற்கு பணம் வேண்டும் என்று அவரிடம் கேட்டார். மேலும் தான் எந்த கட்சியையும் சேர்ந்தவள் இல்லை எனவும் ஓட்டுக்கு பணம் கொடுத்தால்தான் வாக்களிப்பேன் என்றும் தெரிவித்தார். இதையடுத்து ஓட்டுக்கு பணம் வாங்கக்கூடாது என அவரிடம் சுதீஷ் அறிவுறுத்தினார். பணமா சரி, இப்ப நீங்க ஓட்டுக்கு பணம் கேட்டீங்கல்ல, நான் ஓட்டுக்கு பணம் தரேன். உங்களுக்கு பணம் கொடுத்தா 5 வருஷத்துக்கு போதுமாது. இப்போ 500 ரூபாவோ 1000 ரூபாய் காசு தருவாங்க ஓட்டுக்கு. நான் கொடுத்துறேன். உனக்கு 1000 ரூபாய் கொடுத்தா எதுவும் கேட்க முடியாது, நீங்க எதுவும் கேட்கக்கூடாது. அதுதான் பண்ணிருக்கீங்க. அதுதான் நான் சொல்றேன், ஓட்டுக்கு காசு வாங்காதீங்க. மின் கம்பங்களில் கட்டப்பட்டுள்ள கேபிள் கம்பிகளை 15 நாட்களுக்குள் அகற்ற வேண்டும் என மின்சார வாரியம் உத்தரவிட்டுள்ளது. சென்னையில் பெரும்பாலான பகுதிகளில் உள்ள மின் கம்பங்களில் தொலைக்காட்சி இணைப்பை பெறுவதற்காக கேபிள்கள், தொலைபேசி இணைப்புக்கான கேபிள்கள், இணையதள வசதிக்கான கேபிள்கள் கட்டப்பட்டும் சுற்றப்பட்டும் உள்ளன. இந்த கேபிள்கள் மழை உள்ளிட்ட காரணங்களால் அறுந்து விழும்போதோ தொங்கும் போதோ அதை உரசிச் செல்வோர் மீது மின்சாரம் பாயும் சம்பவங்கள் அடிக்கடி நிகழ்ந்து வருகின்றன. இதன் காரணமாக மின்சார விபத்தும் உயிரிழப்பும் ஏற்படுகின்றன. குறிப்பாக தென் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் உள்ள 1.5 லட்சத்திற்கு மேற்பட்ட மின் கம்பங்கள் பல்வேறு அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களால் தவறாக பயன்படுத்தப்படுவதாக புகார் எழுந்திருந்தது. கேபிள் வயர்கள் மற்றும் விளம்பர பலகைகள் வைப்பதால் மின் பழுதை சரிபார்ப்பதில் மின் ஊழியர்களுக்கு சிக்கல் ஏற்படுவது மட்டுமின்றி மின் ஊழியர்கள் உயிரிழப்பு ஏற்படுவதாகவும் குற்றஞ்சாட்டப்பட்டது. இதற்கு தீர்வு காணும் வகையில் மின்சார வாரியம் சார்பாக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதன்படி சென்னையில் அனைத்து மண்டல பொறியாளர்களுக்கு மின்சார வாரியம் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் மின் கம்பங்களில் உள்ள கேபிள் வயர்களை 15 நாட்களில் கேபிள் ஆபரேட்டர்கள் அகற்ற வேண்டுமென உத்தரவிடப்பட்டுள்ளது. மின் கம்பங்களில் உள்ள கேபிள் வயர்கள் அகற்றப்பட்டதா என்பதை மின்வாரிய அதிகாரிகள் ஆய்வு செய்து உறுதி செய்ய வேண்டும் என்றும், மின்கம்ப கேபிள் வயர்களால் விபத்து ஏதேனும் ஏற்பட்டால் அந்த பகுதி மின்வாரிய பொறியாளரே அதற்கு பொறுப்பு எனவும் அந்த சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை ஏடிஎம் கொள்ளை தொடர்பாக ஹரியானாவில் தனிப்படை காவலர்கள் 2 பிடித்து விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களை சென்னைக்கு அழைத்து வந்து கூடுதல் விசாரணை நடத்துவதற்கும் அவர்களோடு வேறு யாரினும் தொடர்பில் இருக்கிறார்களா என்பது குறித்து விசாரணை மூலம் அறிவதற்காகவும் தற்போது தனிப்படை காவலர்கள் அவர்களை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். தென் மாவட்டங்களில் இருந்து சென்னைக்கு வரும் அரசு பேருந்துகளை தாம்பரம் வழியாக இயக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. பயணிகளின் வசதிக்காக வெளியூர்களில் இருந்து சென்னை வந்தடையும் அரசு பேருந்துகள் அனைத்தும் தாம்பரம் வழியாக இயக்க அரசு போக்குவரத்து கழகம் அறிவுறுத்தியுள்ளது. தாம்பரம் பேருந்து நிறுத்தம் அருகே இடதுபுறமாக பேருந்தை நிறுத்தி பயணிகளை இறக்கிவிட ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் தாம்பரம், குரோம்பேட்டை, வடபழனி செல்லும் பயணிகள் பயனடைவார்கள் என்றும்
அரசு போக்குவரத்து கழகத்திற்கு வருவாய் அதிகரிக்க வாய்ப்பு ஏற்படும் என்றும் போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. ஆனால் மாலை 5 மணிக்கு மேல் பெருங்களத்தூர் வழியாக சென்னை வரும் அரசு பேருந்துகள் மட்டும் மதுரவாயல் வழியாக கோயம்பேடு பேருந்து நிலையத்திற்கு செல்ல வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பால் வெளியூர்களில் இருந்து வருவோருக்கு பயனளிக்கும் என்ற போதிலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு அலுவலகம், பள்ளி, கல்லூரி செல்வோர் பாதிக்கப்படுவார்கள் என மக்கள் தெரிவித்துள்ளனர். வந்தால் டிராஃபிக் அதிகமாகும். அதனால் சில பேர் டியூட்டிக்கு போகிறவங்க, மேரேஜுக்கு போகிறவங்க, அர்ஜென்ட்டுங்க போகிறவங்களுக்குலாம் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். எது இருந்தாலும் யூஸ்ஃபுல் தான். ஏன்னா அங்கே சுற்றிட்டு போயிட்டு நிறையா பேர் வயசானவங்க அவங்களாம் நம்ம கஷ்டப்படுறாங்க. நார்மலி இது கன்வீனியன்ட் தான், வெரி கன்வீனியன்ட். டிரான்ஸ்போர்ட்டுக்கும் ப்ராப்ளம் இருக்காது. வித்தின் நோ டைம் கொஞ்சம் ட்ராவல் டைம் கூட கொஞ்சம் குறைக்கலாம். ஆனால் இட் இஸ் நாட் பாசிபிள் ஆஃப்டர் ஆஃபீஸ் ஹவர்ஸ். பஸ்ஸை நேரம் கேரண்டாக சொல்ல முடியாது. இப்போ பாரு, அவ்வளோ நேரம் நின்று பார்த்துட்டு இங்கே வந்துக்கிறேன் கோயம்பேட்டிலேருந்து. இன்னும் பஸ் வரல, தாம்பரம் பஸ். வெளியூர்களில் இருந்து மொத்தமே 150 முதல் 200 பேருந்துகள் தான் இயக்கப்படுகின்றன என்றும் இடைவெளியுடன் இயக்கப்படுவதால் நெரிசல் அதிகம் ஏற்படாது என்றும் போக்குவரத்து ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். அந்த பேருந்துகளும் ஒரே நேரத்தில் வராது. ஒரு 15 நிமிடம் 20 நிமிடம் இடைவெளி என்பதில் தான் வரும். அது காலையில் 5 மணிக்கு பிறகு ஒரு 8 மணிக்குள் தான். அதுவும் பெரிய அளவிற்கு நெரிசலான நேரம் என்பது கிடையாது. இதனால் ஒரு பெரிய பிரச்சனை இருக்காது. தென்னிந்திய திரையுலகின் முன்னணி நடிகையான அனுஷ்கா ஷெட்டி அரிய வகை சிரிப்பு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. వాటర్ బాటిల్ అడిగినా చేయి ఎక్కడ చేస్తుంటది సార్ వాటర్ అనగానే సార్ ఇటు ఓకే. திரைப்பட பிரபலங்களின் சொந்த வாழ்க்கைகள் இலைமறை காய்மறையாக விருந்த காலங்கள் மாறி தங்களுக்கு ஏற்பட்டுள்ள நோய் பாதிப்புகளை கூட சமூக வலைதளங்களில் வெளிப்படையாக கூற தொடங்கிவிட்டனர். அந்த வகையில் தசைகளை குறிவைத்து தாக்கி அழிக்கும் மயோசிட்டிஸ் என்னும் அரிய வகை நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அண்மையில் நடிகை சமந்தா அறிவித்திருந்தார். இவரை தொடர்ந்து நடிகை மம்தா மோகன்தாஸ் தோல் நிறம் மாறும் அரிய வகை நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கர்ப்பப்பை தொடர்பான பிசிஓடி உடல் பாதிப்புக்கு தாம் சிகிச்சை பெற்று வருவதாக நடிகை ஸ்ருதிஹாசன் தெரிவித்திருந்தார். நெஞ்சிருக்கும் வரை படத்தின் மூலம் பிரபலமான பூனம் கௌர் தூக்கம், சோர்வு, ஞாபக மறதியை ஏற்படுத்தக்கூடிய ஃபைப்ரோமயால்ஜியா என்ற அரிய வகை நோயால் பாதிக்கப்பட்டிருப்பதாக அறிவித்திருந்தார். அவர்கள் வரிசையில் ஆனால் கொஞ்சம் வித்தியாசமான அரிய வகை நோயால் தாம் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறி நடிகை அனுஷ்கா ஷெட்டி தனது ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளார். 2005ஆம் ஆண்டு சூப்பர் என்ற தெலுங்கு திரைப்படத்தின் மூலம் திரைப்பயணத்தை தொடங்கிய அனுஷ்கா ஷெட்டி சுந்தர் சி இயக்கத்தில் மாதவன் நடித்த 2 திரைப்படத்தின் மூலம் தமிழில் அறிமுகமானார். அருந்ததி, வேட்டைக்காரன், சிங்கம், தெய்வ திருமகள், பாகுபலி உள்ளிட்ட வெற்றி திரைப்படங்களின் மூலம் தென்னிந்தியாவின் தவிர்க்க முடியாத நடிகையாக வலம் வந்தார். பிரபாசுடனான காதல் வதந்திகளுக்கு மத்தியில் இஞ்சி இடுப்பழகி படத்திற்கு பிறகு பாகமதி உள்ளிட்ட அடுத்தடுத்த படங்கள் எதிர்பார்த்த அளவில் வரவேற்பை பெறாததால் திரைத்துறையிலிருந்து விலகியிருந்தார். 3 ஆண்டுகளுக்கு பிறகு நவீன் பாலிஷெட்டியுடன் நடிக்கும் புதிய படத்தின் மூலம் அனுஷ்கா ஷெட்டி கம்பேக் கொடுத்துள்ளார். இந்நிலையில் அண்மையில் அவர் அளித்த பேட்டி ஒன்றில் தாம் அரிய வகை நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தனக்கு அரிதான சிரிக்கும் நோய் உள்ளது என்றும் தாம் சிரிக்க ஆரம்பித்தால் அதை கட்டுப்படுத்த முடிவதில்லை என்றும் குறிப்பிட்டார். சிரிக்க ஆரம்பித்தால் 15 முதல் 20 நிமிடங்கள் வரை தொடர்ந்து சிரித்துக் கொண்டே இருப்பதாக, இதனால் சில சமயங்களில் படப்பிடிப்பை கூட நிறுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அனுஷ்கா ஷெட்டி கூறியுள்ளார். இது நரம்பியல் சார்ந்த பாதிப்பு என்று மருத்துவர்கள் விளக்கம் அளித்துள்ளனர். వాటర్ బాటిల్ అడిగినా చేయి ఎక్కడ చేస్తుంటది సార్ వాటర్ అనగానే సార్ ఇటు. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர்கள் பணி நியமன முறைகேடு தொடர்பாக நடவடிக்கை எடுக்க ஆளுநர் RN ரவி உத்தரவிட்டுள்ளார். 2017-18ஆம் ஆண்டில் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக பாஸ்கரன் பதவியில் இருந்தபோது 40 லட்சம் ரூபாய் பெற்றுக்கொண்டு பேராசிரியர்கள் நியமனம் செய்யப்பட்டதாக புகார் எழுந்தது. இந்த முறைகேடு குறித்து விசாரணை நடத்த 3 பேர் கொண்ட குழு அமைத்து ஆளுநர் அலுவலகம் உத்தரவிட்டிருந்தது. அதன்படி 12 பேராசிரியர்கள், 13 இணை பேராசிரியர்கள், 9 உதவி பேராசிரியர்கள் என மொத்தம் 34 பேரிடம் விசாரணை நடத்தி ஆளுநர் அலுவலகத்தில் அறிக்கையும் தாக்கல் செய்யப்பட்டது. அந்த அறிக்கையின் அடிப்படையில் சுமார் 30 கோடி ரூபாய் வரை முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க ஆளுநர் RN ரவி தமிழ் பல்கலைக்கழக நிர்வாகத்திற்கு கடிதம் அனுப்பியுள்ளார்.
தமிழ் பல்கலைக்கழகத்துக்கு முறைகேடாக நஷ்டமடையும் வகையிலும் தனிநபர்கள் முறைகேடாக லாபம் அடையும் வகையிலும் இந்த பணி நியமனத்தை செய்த நபர்கள் ஈடுபட்டுள்ளனர் என்பது தெளிவாக தெரிகிறது. எனவே இவர்கள் மீது கிரிமினல் குற்ற வழக்கு தொடர்ந்து உரிய தண்டனை பெற்று தர வேண்டும். சென்னை எழும்பூரில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கரும்பு விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கரும்புக்கான ஆதார விலையாக டன் ஒன்றுக்கு 4000 ரூபாய் வழங்க வலியுறுத்தி சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் கைது செய்யப்பட்டனர். எழும்பூர் ராஜரத்ன மைதானத்தில் கரும்புகளுடன் போராட்டம் நடத்திய விவசாயிகள் மத்திய அரசு நிர்ணயித்துள்ள 2821 ரூபாயுடன் தமிழ்நாடு அரசு கூடுதலாக சேர்த்து 4000 ரூபாயாக வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். தர வேண்டிய பாக்கி தொகை SAP பாக்கியினை 1200 கோடியினை தமிழக அரசே பெற்றுக்கொடு. மேலும் ஆரூரான் சர்க்கரை ஆலை நிர்வாகம் விவசாயிகளின் பெயரில் வாங்கியுள்ள 200 கோடி ரூபாய் வங்கிக் கடனை ஆரூரான் ஆலையின் பெயரில் மாற்ற வேண்டும் எனவும், அம்பிகா, தரணி ஆகிய தனியார் சர்க்கரை ஆலைகள் விவசாயிகளுக்கு தர வேண்டிய 400 கோடி ரூபாய் நிலுவைத் தொகையை வழங்க உத்தரவிடக் கோரியும் முழக்கங்களை எழுப்பினர். கரும்புகளுடன் சென்னை தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட ஊர்வலமாக செல்ல முயன்றனர். இதனால் 200க்கும் மேற்பட்ட விவசாயிகளை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். வங்கிகளில் பெற்றுள்ள வீட்டுக் கடனை விரைவில் அடைக்க வேண்டுமா? இன்றைய நாணயம் பகுதியில் சில யோசனைகளை வழங்குகிறார் செய்தியாளர் விஷ்ணுராஜ். வீட்டுக்கடன் வட்டியில் இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் வட்டி தொகையை நீங்க குறைக்கணும் அப்படின்னா அதுக்கான ஒரு ட்ரிக் இருக்கு. இப்போ வீட்டுக்கடன் வட்டியை பெரிய அளவில் குறைக்கணும் அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒருவர் 9% வட்டியில 50 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்கார், 20 ஆண்டுகள் அவகாசம் வாங்கியிருக்கார் அப்படின்னா மாசம் 45,000 ரூபாய் மாத தவணை செலுத்துவார். இப்போ அந்த 20 ஆண்டுகளும் அவர் கரெக்டா கடனை செலுத்திட்டே வந்தார் அப்படின்னா 1,08 லட்சம் ரூபாய் செலுத்திடுவாரு. அதுல 50 லட்சம் ரூபாய் அசல், வட்டி மட்டும் 58 லட்சம் ரூபாய் போகும். இப்ப இந்த ஒரு விஷயத்தை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா ஒட்டுமொத்த வட்டி 58 லட்சம் அப்படிங்கறத அப்படியே 46 லட்சமா குறைச்சிடலாம். அது என்ன அப்படின்னா, ஒரு ஆண்டுக்கு 12 EMIக்கு பதிலா 13 EMI நீங்கள் செலுத்த வேண்டும். கூடுதலா ஒவ்வொரு ஆண்டும் ஒரு EMI அதிகமா செலுத்தினா அந்த மொத்த வட்டி தொகை அப்படிங்கிறது 58 லட்சத்துல இருந்து 46,050 லட்சமா அப்படியே குறைஞ்சிடும். இதுல ஏறக்குறைய அவருக்கு 11 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் இந்த இன்ட்ரெஸ்ட் காம்பனன்ட்ல மிச்சமாகும். அதே ஒருவர் ஒவ்வொரு 6 மாசமும் என்னால EMI அதிகமா செலுத்த முடியும் அப்படின்னா அந்த 58 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது அப்படியே 40 லட்சமா குறைஞ்சிடும். ஒரு EMI கூடுதலா கட்டினாலே இந்த அளவுக்கு வட்டி குறையும் பொழுது ஒரு சில பேங்க்ஸ் வந்து பார்ட் பேமெண்ட் கட்டுறதுக்கு நீங்க மினிமம் 3 months EMI பே பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஒவ்வொரு வருஷமும் நீங்க 3 months EMI நீங்க எக்ஸ்ட்ராவா பே பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுல அந்த இன்ட்ரெஸ்ட் காம்பனன்ட் அப்படிங்கிறது குறையும். உங்க வங்கி கிட்ட நீங்க எவ்வளவு கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு உங்களை அந்த அளவை சொல்லி இப்படி செஞ்சா எவ்வளவு வட்டி குறையும் அப்படின்னு நீங்களே கேட்டு பாருங்களேன். இடைவேளைக்கு பிறகு மற்ற செய்திகளை பார்க்கலாம். என்று அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கு விசாரணையை 2 வாரத்திற்கு ஒத்திவைத்தனர். தென்னாப்பிரிக்காவில் இருந்து மேலும் 12 சிவிங்கி புலிகள் மத்திய பிரதேசத்தின் குனோ தேசிய பூங்காவிற்கு கொண்டுவரப்பட்டன. உலகின் மிகப்பெரிய வேட்டை விலங்குகளில் ஒன்றான சிவிங்கி புலிகள் தற்போது 7000க்கும் குறைவான எண்ணிக்கையில் உள்ளன. 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் 11 லட்சம் சிவிங்கி புலிகள் இருந்ததாக கூறப்படுகிறது. இஸ்ரேல் முதல் இந்தியா வரை அதிக அளவில் வாழ்ந்ததற்கும் பல சான்றுகள் உள்ளன. திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்ததாகவும் பதிவுகள் உண்டு. அப்போதைய மன்னர்களால் அவை பிடிக்கப்பட்டு வேட்டைக்கு பயன்படுத்தப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. முகலாய மன்னர் அக்பரிடம் 1000க்கும் மேற்பட்ட சிவிங்கி புலிகள் இருந்ததாக குறிப்புகள் உண்டு. இதற்கு சாட்சியாக சிவிங்கி புலிகளை கொண்டு வேட்டையாடிய ஓவியங்களை முகலாய கால கட்டிடங்களில் காண முடியும்.
வளர்ப்பு பிராணியாக்கியதால் இனப்பெருக்கம் குறைந்து வேட்டையாடல், வாழ்விட இழப்பு உள்ளிட்ட காரணங்களாலும் சிவிங்கி புலிகள் தற்போது இந்தியாவில் முற்றிலுமாக அழிந்துவிட்டன. அதன் பிறகு ஆசிய சிவிங்கி புலிகள் ஈரானில் மட்டுமே சொற்ப எண்ணிக்கையில் இருந்து வந்த நிலையில் 1970ஆம் ஆண்டு அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி அந்நாட்டுடன் ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டார். அதன்படி ஈரானிடமிருந்து ஆசிய சிவிங்கி புலிகளை பெற்றுக்கொண்டு அதற்கு பதிலாக ஆசிய சிங்கங்களை தருவது என்பதே அந்த ஒப்பந்தத்தின் சாரம்சம். அந்த ஒப்பந்தம் கையெழுத்தான போது 250 சிவிங்கி புலிகள் ஈரானிடம் இருந்தன. ஆட்சி மாற்றங்களுக்கு பிறகு சிங்கங்களை கொடுக்க மத்திய அரசு மறுத்ததாலும் ஈரானிடமிருந்து சிவிங்கி புலிகள் எண்ணிக்கை 28ஆக குறைந்ததாலும் இந்தியாவில் இவற்றை மீட்டுருவாக்கம் செய்ய முடியாமல் போனது. இந்நிலையில் நமீபியா நாட்டிலிருந்து சிவிங்கி புலிகளை வாங்கி மீட்டுருவாக்கம் செய்ய தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையம் திட்டமிட்டது. ஆனால் இயற்கை பாதுகாப்புக்கான சர்வதேச ஒன்றியம் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தது. ஆப்பிரிக்க சிவிங்கி புலி வேறு என்றும் ஆசிய சிவிங்கி புலி வகைகள் வேறு என்றும் காரணம் காட்டி இந்திய காடுகளில் மீட்டுருவாக்கம் செய்ய இயலாது என்று வாதிட்டது. ஆனால் DNA பரிசோதனைகள் மூலமாக நமீபியா சிவிங்கி புலி 89% ஆசிய சிவிங்கி புலிகளுடன் ஒத்துப்போவதை ஆதாரங்களுடன் நிரூபித்து உச்சநீதிமன்றத்தில் அனுமதி பெற்றது தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையம். 2020ஆம் ஆண்டு இந்த அனுமதி கிடைத்த நிலையில் வாழ்விடம் தேர்வு, சிவிங்கி புலிகளுக்கு ஏற்ற தட்ப வெப்பநிலை பரிசோதனை உள்ளிட்ட பல்வேறு கட்ட நடவடிக்கைகளுக்கு பிறகு கடந்த ஆண்டு செப்டம்பரில் 8 நமீபிய சிவிங்கி புலிகள் இந்தியா கொண்டு வரப்பட்டன. பிரதமர் மோடி தன்னுடைய பிறந்த நாளை ஒட்டி அந்த சிவிங்கி புலிகளை வனத்தில் திறந்து விட்டார். அவை தற்போது இந்தியாவின் தட்ப வெப்ப நிலைகளுக்கு ஒத்துப்போகி ஆரோக்கியமான இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி உள்ளன. இதையடுத்து தென்னாப்பிரிக்காவில் இருந்து சனிக்கிழமை மேலும் 12 சிவிங்கி புலிகள் கொண்டு வரப்படும் என்று மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் பூபேந்தர் யாதவ் தெரிவித்தார். கௌதங் மாகாணத்திலிருந்து விமானம் மூலமாக மத்திய பிரதேசின் குவாலியர் கொண்டு வரப்படக்கூடிய 7 ஆண் மற்றும் 5 பெண் சிவிங்கி புலிகள் MI-17 ராணுவ ஹெலிகாப்டர்கள் மூலமாக குனோ கொண்டு செல்லப்பட உள்ளன. अभी एक उसका जो दूसरा चरण है 18 तारीख को साउथ अफ्रीका से हमारे 12 चीते आ रहे हैं. तो हमारे डायरेक्टर जनरल फॉरेस्ट वाइल्ड लाइफ श्री SP यादव जी आपको जानकारी देंगे. हमारे DG फॉरेस्ट भी यहाँ पर है, विभाग की श्री CP गोयल जी हैं, विभाग की सेक्रेटरी लीना नंदन जी भी हैं. और एक मंत्रालय के द्वारा मिशन लाइफ को लेकर भी इनिशिएटिव किए जा रहे हैं. தென்னாப்பிரிக்காவில் இருந்து சிவிங்கி புலிகள் கொண்டு வருவது குறித்து இரு நாடுகளிடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகி உள்ள நிலையில் அடுத்த 8 முதல் 10 ஆண்டுகளுக்கு ஆண்டுதோறும் 12 சிவிங்கி புலிகள் இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட உள்ளன. இந்த ஒப்பந்தம் அதன் நிகழ்கால தேவையை பொறுத்து ஒவ்வொரு 5 ஆண்டுக்கு ஒருமுறை புதுப்பிக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. சிறிய இடைவேளைக்கு பிறகு மற்ற செய்திகளை பார்க்கலாம். $16 channels, 15 languages, 26 states, 1,200 plus reporters, 67 plus crore viewers. India's largest news network, News 18 Network. $16 channels, 15 languages, 26 states, 1,200 plus reporters, 67 plus crore viewers. India's largest news network, News 18 Network. $16 channels, 15 languages, 26 states, 1,200 plus reporters, 67 plus crore viewers. India's largest news network, News 18 Network.
16 channels, 15 languages, 26 states, 1,200 plus reporters, 67 plus crore viewers. India's largest news network, News 18 Network. Sixteen channels, 15 languages, 26 states, 1,200 plus reporters, 67 plus crore viewers. India's largest news network, News 18 Network. மகாராஷ்டிராவில் சிவசேனாவின் முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே அணிக்கு அக்கட்சியின் வில்லம்பு சின்னத்தை ஒதுக்கி தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. கடந்த ஆண்டு ஜூன் மாதம் உட்கட்சி பிரச்சினை காரணமாக சிவசேனா கட்சி 2 அணிகளாக பிரிந்தது. இதையடுத்து 3 மாதங்களில் மகாராஷ்டிராவில் சிவசேனா, காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ் கட்சிகள் இணைந்த மகா விகாஸ் அகாதி கூட்டணி ஆட்சி கவிழ்ந்தது. சிவசேனாவின் அதிருப்தி எம்எல்ஏக்கள் ஏக்நாத் ஷிண்டே தலைமையில் பிரிந்து பாஜகவுடன் இணைந்து ஆட்சியை அமைத்தனர். இதைத் தொடர்ந்து சிவசேனா கட்சிக்கு உரிமை கோரி தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு ஏக்நாத் ஷிண்டே தரப்பு கடிதம் எழுதியது. மறுபுறம் தாங்கள்தான் உண்மையான சிவசேனா என்று உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா கட்சி தலைமை தேர்தல் ஆணையத்தை நாடியது. இதனிடையே மும்பை அந்தேரி கிழக்கு தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் 2 அணிகளும் சிவசேனாவின் பெயரையும் சின்னத்தையும் பயன்படுத்த தேர்தல் ஆணையம் தடை விதித்தது. இந்த நிலையில் முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான அணியே உண்மையான சிவசேனா என்பதை குறிக்கும் வகையில் அவர்களுக்கு வில்லம்பு சின்னத்தை ஒதுக்கி தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அமெரிக்க தொழிலதிபரான ஜார்ஜ் சோரஸ் இந்திய ஜனநாயகத்தை அழிக்க முயல்வதாக பாஜக குற்றம் சாட்டியுள்ளது. இந்திய தொழிலதிபரான கௌதம் அதானியின் குழுமம் நிதி முறைகேடுகளில் ஈடுபட்டுள்ளதாக அமெரிக்க நிறுவனமான ஹிண்டன்பர்க் குற்றம் சாட்டியது. இதையடுத்து அதானி குழுமத்தின் மதிப்பு $100 பில்லியன் அளவுக்கு சரிந்தது. இந்நிலையில் இதை சுட்டிக்காட்டி ஹங்கேரி அமெரிக்க தொழிலதிபரான ஜார்ஜ் சோரஸ் தெரிவித்துள்ள கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அதானியின் வணிக சாம்ராஜ்யத்தில் ஏற்பட்டுள்ள கொந்தளிப்பு முதலீடு செய்வதற்கு ஏற்ற நாடு இந்தியா என்ற நம்பிக்கையை உலுக்கியிருப்பதாக தெரிவித்துள்ள ஜார்ஜ் சோரஸ், இந்தியாவில் ஜனநாயக மறுமலர்ச்சி ஏற்படுவதற்கான வாய்ப்பை இது உருவாக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அதானி விவகாரத்தில் பிரதமர் மோடி பதிலளிக்க வேண்டும் என்றும் சோரஸ் வலியுறுத்தியுள்ளார். அவரது இந்த கருத்துக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள பாஜக மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான ஸ்மிருதி இரானி, சோரஸ் குற்றம் சாட்டவில்லை என்றும் இந்திய ஜனநாயக அமைப்பையும் அவர் குறை கூறுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா போன்ற நாடுகளில் இருக்கும் ஜனநாயக முறையை அழிக்கும் நோக்கில் அவர் $100 பில்லியன் நிதியை உருவாக்கி இருப்பதாகவும் ஸ்மிருதி இரானி தெரிவித்துள்ளார். Of England, a man who is known and designated so by a nation as an economic war criminal, has now pronounced his desire to break the Indian democracy. இந்தியாவில் இருக்கும் ஜனநாயக தங்களுக்கு சாதகமான நபர்களை அமர வைக்கும் நோக்கில் ஜார்ஜ் சோரஸ் செயல்படுவதாகவும் இதற்கு கட்சி வேறுபாடு இன்றி அனைவரும் ஒற்றை குரலில் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்றும் ஸ்மிருதி இரானி வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசு நடத்தும் எஸ்எஸ்சி தேர்வுகளுக்கு விண்ணப்பிக்க கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையமான எஸ்எஸ்சி நடத்தும் தேர்விற்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்க வெள்ளிக்கிழமை கடைசி நாளாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் சர்வர் கோளாறு ஏற்பட்டதால் தேர்வர்கள் பாதிக்கப்பட்டனர். இதனால் தேதி நீட்டிப்பு செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். இந்நிலையில் அவர்களின் வேண்டுகோளை ஏற்று ஆன்லைனில் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வரும் 24ஆம் தேதி வரை அவகாசத்தை நீட்டித்து தேர்வாணையம் உத்தரவிட்டுள்ளது. ஆன்லைனில் தேர்வு கட்டணத்தை செலுத்த 26ஆம் தேதி வரையும் அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பங்களில் குறைகளை சரி செய்யவும் திருத்தங்களுக்கான கட்டணத்தை செலுத்தவும் மார்ச் 2ஆம் தேதி கடைசி நாளாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது.
ஆசிரியர் தகுதித் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு மறுநியமன தேர்வு நடத்துவதை கண்டித்து சென்னையில் போராட்டம் நடத்திய ஆசிரியர்களை காவல்துறையினர் குண்டுகட்டாக கைது செய்தனர். ஆசிரியர் தகுதித் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பணி நியமனத்திற்கான மறுதேர்வு நடத்த வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு வெளியிட்ட அரசாணை 149 ரத்து செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் ஆசிரியர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். நூற்றுக்கணக்கானோர் இதில் கலந்து கொண்ட நிலையில் ஒரு சிலர் தொடர் போராட்டத்தை நடத்தப் போவதாக அறிவித்தனர். இதையடுத்து காவல்துறையினர் அங்கு குவிக்கப்பட்டனர். போராட்டக்காரர்களை கைது செய்ய முயன்ற நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தொடர்ந்து 500க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களை குண்டுகட்டாக காவல்துறையினர் கைது செய்தனர். இருபத்தோரு பட்டப்படிப்புகள் அரசு பணிக்கு உகந்தவை அல்ல என உயர்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டின் பல்வேறு கல்லூரி பல்கலைக்கழகங்களில் உள்ள 21 பட்டப்படிப்புகள் அரசு பணிக்கான கல்வி தகுதிக்கு இணையானவை அல்ல என உயர்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. கோவை தொழில்நுட்ப கல்லூரியின் MSc அப்ளைட் கெமிஸ்ட்ரி, பாரதியார் பல்கலைக்கழகம், திருச்சி நேஷனல் கல்லூரியின் MSc பகுப்பாய்வு வேதியியல் ஆகியவை MSc வேதியியல் படிப்பிற்கு இணையானவை அல்ல என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் MSc வாழ்க்கை அறிவியல் பட்டப்படிப்பு MSc வேதியியலுக்கு இணையானதாக வேலைவாய்ப்பில் கருத முடியாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை பல்கலைக்கழகத்தில் உள்ள பிகாம் கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப், அழகப்பா பல்கலைக்கழகத்தின் MCom கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப் ஆகியவை பிகாம் மற்றும் MCom படிப்புகளுக்கு இணையானவை அல்ல எனவும், திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் MSc தகவல் அமைப்பு மற்றும் பயன்பாடு, VIT பல்கலைக்கழகத்தின் MSc மின்னணுவியல், அழகப்பா பல்கலைக்கழகத்தின் BSc மின்னணுவியல் உள்ளிட்டவையும் அரசு பணிக்கு உகந்த படிப்புகள் அல்ல என உயர்கல்வித்துறை அரசாணையை வெளியிட்டுள்ளது. இத்துடன் 8 திக்கும் இன்று செய்திகள் நிறைவு பெறுகின்றன. அதற்கு முன்பாக இன்றைய நாளின் சிறந்த காட்சியாக பெங்களூருவில் நடைபெற்று வரும் ஏரோ இந்தியாவில் நடைபெற்ற சாகசங்களை பார்க்கலாம்.